15வது திதி வந்து சந்திரலக்ஷ்மி. ஓம் சோமலக்ஷ்மியே நமக. பதினைந்தாவது திதிக்கு நிறைவான ஒரு திதிக்கு வந்துட்டோம். ஓம் சோமலக்ஷ்மியே நமக அப்படிங்கக்கூடிய இந்த மந்திரத்தை எழுதியிருக்க. பௌர்ணமி, பௌர்ணமிக்கு வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து நிறைய யூடியூப் சேனல்ல கொடுத்துருக்கேன். நீங்க பாருங்க பௌர்ணமியின் விசேஷம் என்ன. 12 மாதத்தில் வரக்கூடிய 12 பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் உண்டு. இப்போ சித்ரா பௌர்ணமினா என்ன? சித்ரா பௌர்ணமியில யார் அவதரித்த நாள்? சித்திரகுப்தன். புரியுதுங்களா? அடுத்தது சித்திரை வைகாசியில திருமால். இப்படி யாருக்கு உகந்த பௌர்ணமி, அது என்ன பண்ணா என்னது நல்லது நடக்கும், அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பௌர்ணமி நீங்க வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. அந்த பௌர்ணமிக்கு விரதம் இருங்க. அப்ப அந்தந்த கடவுளுக்கு உகந்த நாள் அந்தந்த கடவுளுக்கு நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணும்போது 12 மாசமும் முழுமை அடைஞ்சிரும். புரியுதுங்களா? அப்ப பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவு, முழுமை அடைஞ்சிருச்சு. அப்படி அப்ப பௌர்ணமியில பிறந்தவங்களுக்கு எந்த விஷயமும் சூனியமே கிடையாது. திதி சூனியம் எதுவுமே கிடையாது. அப்ப இந்த திதி சூனியம் இல்லாத ஒரு நாள் எது அப்படின்னா பௌர்ணமி. அப்ப இந்த பௌர்ணமி நாள் அப்படிங்கக்கூடிய நாளை வந்து பரிபூர்ண சந்திரலட்சுமி, பரிபூர்ணமான நம்ம பிரகாசம். அதனாலதான் சந்திரலட்சுமி, சந்திரனுடைய ஆதிக்கமும் லக்ஷ்மியோடைய ஆதிக்கமும் நம்மளுக்கு ரொம்ப இருக்கிறது தான் பரிபூர்ண சந்திரலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த பௌர்ணமி நாள்ல எங்க இருக்கீங்க? இப்ப கோயம்புத்தூர் சைடு இருக்கீங்கன்னா மருதமலை முருகரும் சிதம்பரம் நடராஜர், இந்த 2 கோயிலுமே உங்களுக்கு பிளஸ். அப்போ மருதமலை முருகருக்கும் போலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா சிதம்பர நடராஜர் கோயிலுக்கும் நீங்க போலாம். இந்த 2 கோயிலுக்கு போயிட்டு வந்தா சந்திர பகவானுடைய ஆதிக்கம், மனோநிலை, மனோகாரகன், மனோபாவம், இதெல்லாம் வந்து மனசை கட்டுப்படுத்தி மனம் வந்து நம்மளுக்கு சாந்தமானா மட்டும்தான் நம்மளுக்கு அடுத்த விஷயங்கள் செய்ய முடியும். புரியுதுங்களா? அப்ப லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அப்போ அழகு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன், கர்வம் பாத்தீங்கன்னா சந்திரன், ஆணவம்னு பாத்தீங்கன்னா சந்திரன். அப்ப இவங்ககிட்ட எல்லாமே இருக்கும். அழகும் இருக்கும், கர்வமும் இருக்கும், ஆணவமும் இருக்கும், செல்வமும் இருக்கும், படிப்பு, அதிகாரம் எல்லாமே இருக்கும். ஆனா மனநிலை அப்பப்ப மாறுபட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு முழுமையான ஒரு விஷயம் இருந்தாலும் அதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள். அவங்க வந்து அந்த ஒரு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கக்கூடியது இருக்கு. அதுல தொழில் உயர்வு, செல்வம், மன நிம்மதி கண்டிப்பா இந்த மந்திரத்தை சொன்னா கிடைச்சிடும். அதே மாதிரி அந்த கோயிலுக்கு போனா கிடைச்சிடும். அப்ப மருதமலை முருகரையும் சிதம்பர நடராஜரையும் நீங்க பார்க்கும்போது இந்த மந்திரம் ஓம் சோமாய லக்ஷ்மியே நமகன்னு சொல்லுங்க. சோமாய அப்படின்னு சந்திரன். அப்போ சோமாய லக்ஷ்மியே, அப்ப சந்திர லக்ஷ்மியே நம்ம கூப்பிடுறோம். முழுமை நிலவு தானே முழுமை, அப்படியே பிரகாசம், வானம், வான்மண்டலத்துலதான் அனைத்தும் இருக்கு. அப்போ அந்த வான்மண்டலத்துல என்னென்ன இருக்குன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல. அப்போ நம்மளோட வான்மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சுதான் இத்தனை விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ உங்ககிட்ட சில விஷயங்கள் நல்லது இருக்கு, வெளியில தெரியணும், வெளியில கொண்டு வரணும். நீங்க நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணா உங்களுடைய சக்திகள் வெளிப்படும். நீங்க பிரகாசமா இருக்கக்கூடியது பிரபலங்கள், நடிகர்கள், புகைப்பட தொழில இருக்கிறவங்க, அரசியல் இருக்கிறவங்க, ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர்கள், அனைத்து மெம்பர்ஸுமே இதுல இருப்பீங்க. இவங்க எல்லாம் வெளி உலகத்துக்கு வர்றது ஈஸியா வந்துடுவாங்க. அது நான் பிரபலமாகணும் அப்படின்னா இந்த மந்திரத்தையும் நான் சொல்லக்கூடிய கோயிலுக்கும் நீங்க போயிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு அமைதி கிடைக்கும். நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் சந்தன தீபம். சந்தன தீபம் என்னப்பா அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அல்ல, நீங்க எரியும் விளக்கில் கொஞ்சம் சிறிது சந்தனத்தை போட்டுக்கோங்க. சந்தன தூள் இருக்கு இல்லையா, அதைய வந்து நீங்க விளக்குக்குள்ள போட்டு பச்சை கற்பூரத்தோடு எடுத்து சந்தன தீபம். அப்போ உங்க திதி அன்னைக்கு சந்தன கட்டை இருக்கு இல்லைங்களா, அதுல
பால் ஊற்றி நல்லா அரைச்சுக்கோங்க. பாலை ஊற்றி நல்லா அரைச்சிட்டு உடம்புல தடவி அந்த திதி அன்னைக்கு கொஞ்ச நேரம் என் உடல் ஆரோக்கியம், செல்வம் எல்லாமே கிடைக்கணும், எனக்கு ஆயுள் விருத்தி கிடைக்கணும், தேக ஆரோக்கியம் கிடைக்கணும், குடும்ப ஆரோக்கியம் கிடைக்கணும், எல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அனைத்தும் சொல்லி சந்தனம் பாலால நீங்க வந்து உங்களை பூசி கொஞ்ச நேரம் இருந்து குளியல் பண்ணிட்டு வந்துட்டு சந்தன பவுடரால அதே அரைச்சதே கொஞ்சம் அந்த தீபத்துக்குள்ள போட்டு எரிய வைக்கும் போது உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், அனைத்து காரியங்களும் சக்சஸ். புரியுதுங்களா? இதை நீங்க ஃபாலோ பண்றது ரொம்ப ஈஸியான முறையில நான் கொடுத்துருக்கேன். ஈஸினா ஈஸி, ரொம்ப ஈஸி. இதுல நான் ஒரு 6 விஷயங்கள் என்ன அப்படின்னா, சித்த மரபு